போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார். கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு போக்குவரத்துறை செயலாளர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். கூட்டத்தில் போக்குவரத்துறை ஆணையர், போக்குவரத்துறை அலுவலர்கள், இயக்குறுதித்துறை அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள், சென்னை மாநகராட்சி அலுவலர்கள், நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் என அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் 12ஆம் தேதி முதல் இயக்கப்படும். அப்படி இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 14 கலைஞர் கருணாநிதி நகர் மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிலையம், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், வள்ளுவர் குருகுலம் மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி புறவழிச்சாலை மாநகராட்சி பேருந்து நிறுத்தம், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் ஆகியவற்றோடு இந்த ஆண்டு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்தும் இந்த பேருந்துகள் இயங்கும். அதில் 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி என்று 3 நாட்களும் வழக்கமாக இயக்கப்படுகின்ற ஒவ்வொரு நாளைக்கும் 2000 பேருந்துகள் என்று 2100 பேருந்துகள் என்று 6300 பேருந்துகள் இயக்கப்படும். சென்னையிலிருந்து அந்த 3 நாட்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் 4706 பேருந்துகள் இயக்கப்படும். எனவே மொத்தம் சென்னையிலிருந்து இந்த 3 நாட்களிலும் 11006 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பிற ஊர்களிலிருந்து 8478 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 19484 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்து நிறுத்தங்கள் ஒவ்வொன்றிலுமிருந்தும் குறிப்பாக பெங்களூர் செல்கின்ற எஸ்சிடிசி, அதேபோல் ஈசிஆர் வழியாக மயிலாடுதுறை, கும்பகோணம், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி செல்கின்ற எஸ்சிடிசி பேருந்துகள் கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். இவற்றை தவிர NH-45 வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும். இந்த கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கத்தை தவிர வேறு எங்கிருந்தும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எனப்படும் எஸ்சிடிசி பேருந்துகள் இயக்கப்படாது. அது தவிர மற்ற இருக்கின்ற பேருந்து போக்குவரத்து கழகங்களிலிருந்து இந்த மற்ற சிறப்பு பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்பட இருக்கிறது. அதில் அதேபோன்று பொங்கல் திருநாள் முடிந்த பிறகு பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு வரும் பயணிகளுக்காக 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையில் தினசரி இயங்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் 4830 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அதேபோல் பிற ஊர்களிலிருந்து 6459 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே மொத்தம் பொங்கலுக்கு பிறகான நாட்களில் 17589 பேருந்துகள் இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு செய்வதற்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 5 முன்பதிவு மையங்களும், தாம்பரம் சானிட்டோரியம் மெப்ஸ் பேருந்து நிலையத்தில் 1 முன்பதிவு மையமும், கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் 5 முன்பதிவு மையமும் செயல்படும். ஆக மொத்தம் 11 முன்பதிவு மையங்கள் செயல்பட இருக்கின்றன. முன்பதிவு செய்து கொள்ள இப்பொழுதும் போல இணையதள வசதிகளான www.tnstc.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். அதேபோல் டிஎன்எஸ்டிசி அஃபிஷியல் ஆப் செயலியிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த முன்பதிவு செய்து கொள்வதில் ஏதேனும் இடர்பாடுகள் இருந்தாலும் அல்லது பேருந்து இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் புகார் தெரிவிப்பதற்கு ஏதுவாக 2
அலைபேசி எண்கள் வழங்கப்படுகிறது. அவை 9445014450, மற்றொரு எண் 9445014436 ஆகிய 2 எண்கள். அதேபோல் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்வது குறித்து புகார் செய்ய வேண்டுமென்றால் 1804256151 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண்ணங்களான இந்த எண்களில் இன்னும் 3 எண்கள் வழங்கப்படுகிறது. அவை 044247490002, இன்னொரு எண் 0426280445, இன்னொரு எண் 0426281611. அதேபோல் இந்த சிறப்பு பேருந்து நிலையங்களிலிருந்து மக்கள் செல்வதற்கு ஏதுவாக கோயம்பேட்டிலிருந்து டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த 5 சிறப்பு பேருந்து நிலையங்களுக்கும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் இணைப்பு பேருந்துகள் 24 மணி நேரமும் இயக்கப்படும். இதில் ஏற்கனவே தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயங்கிய பேருந்து மாத்திரம் இப்பொழுது கோயம்பேட்டிலிருந்தே இயக்கப்பட இருக்கிறது. அந்த கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட இருக்கின்ற பேருந்துகள் விழுப்புரம், மதுரை, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி கோட்டத்தை சேர்ந்த பேருந்துகள். அதில் குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் வழித்தடங்களிலும், திருச்சி, கரூர் வழித்தடங்களிலும், மதுரை, திருநெல்வேலி வழித்தடத்திலும், தூத்துக்குடி, திருச்செந்தூர் வழித்தடத்திலும் செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கும். அதேபோல் போரூர், சேத்துப்பட்டு, வந்தவாசி, செஞ்சி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இங்கிருந்து இயங்கும். திண்டிவனம் வழியாக பண்ருட்டி, நெய்வேலி, வடலூர், காட்டுமன்னார்குடி வழி சிதம்பரம் செல்கின்ற பேருந்துகள் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இயங்கும். அதேபோல் திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், அரியலூர், திட்டக்குடி, செந்துறை, ஜெயங்கொண்டம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, ராமநாதபுரம், சேலம், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு செல்கின்ற பேருந்துகளும் இங்கிருந்து இயங்கும். வழக்கம் போல் ஆற்காடு, ஆரணி, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் செல்கின்ற ஒசூர் செல்கின்ற பேருந்துகள் பூவிருந்தவள்ளி புறவழிச்சாலை மாநகர பேருந்து நிறுத்தத்திலிருந்து இயங்கும். முடிச்சூர் சாலையில் இருக்கின்ற வள்ளுவர் குருகுலம் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தாம்பரத்திலிருந்து ஒரகடம் வழியாக காஞ்சிபுரம், வேலூர், ஆரணி செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். தாம்பரம் சானிட்டோரியம் அறிஞர் அண்ணா மெப்ஸ் பேருந்து நிலையத்திலிருந்து திண்டிவனம், விக்கிரவாண்டி, பண்ருட்டி வழியாக கும்பகோணம், தஞ்சாவூர் செல்லும் அனைத்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படும். கலைஞர் கருணாநிதி நகர் மாநகர போக்குவரத்து கழக நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை மற்றும் செங்குன்றம் வழியாக ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். எனவே இந்த அறிவிப்புகளை ஒட்டி பொதுமக்கள் தங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு கொள்ள இந்த நேரத்தில் அன்போடு வேண்டுகிறோம். இந்த பயணங்கள் சிறப்பான முறையில் அமைவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி போக்குவரத்து கழகமும் மற்ற துறைகளும் இந்த நடவடிக்கைகளை சிறப்பாக இயங்கும். இல்லை, அப்போ தான் இப்போ நீங்கள் தாம்பரத்துலேருந்து இயங்க வேண்டிய பேருந்துகள் கோயம்பேட்டிலேருந்தே கிளம்பிடுது தென்பகுதிகளுக்கு செல்கின்ற பெரும்பாலான பேருந்துகள். எனவே ஒரு பெரிய அளவிலான கூட்டம் அந்த மற்ற போக்குவரத்து கழக பேருந்துகளே இயங்குவதனால் பிரச்சனை எதுவும் இருக்காது. கனெக்டிவிட்டி 24 மணி நேரம் உங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே இயங்கி கொண்டிருப்பது போல் 5 நிமிடத்தில் ஒரு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கும். பொங்கல் வரை இங்கிருந்து செல்கின்ற பேருந்துகள் வழக்கம்போல் இயக்குவார்கள். பொங்கலுக்கு பிறகு வந்து சேர்வதும் கிளாம்பாக்கம், கிளம்புவதும் கிளாம்பாக்கத்திலிருந்து இருக்கும். என்னங்க
12, 13, 14 3 நாட்களுக்கும் இயங்கும். பெரும்பாலான பயணிகள் பறக்க ரயிலில் கொத்தேரியிலே போயிடறாங்க. ஊரை பக்கம் போய் அங்கே ஒரு கஷ்டம். கொத்தேரியில் ஒரு இணைப்பு சிறப்பு பேருந்து தான் நல்லதுங்கிறாங்க. அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். சார் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க சார்? நாங்கள் அவங்களோட ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் இன்னும் பேசுவதற்கு காத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து பார்க்கப்படும். அதையும் மீறி எதுவும் நடவடிக்கை இருந்தால் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அரசு போக்குவரத்து பேருந்து இயக்கத்தை சுமூகமாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும். ஒரு பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் ஆம்னி பேருந்துகள் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் எதை செய்ய முடியும், எதை செய்வது சிரமம் என்பதனை. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்யாமல் விட்டதை இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு செய்ய வேண்டும் என்று அதிமுக தொழிற்சங்கம் சொல்வதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவதும் வேடிக்கையான ஒன்று, விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அவர்களால் முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள். அதை நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை. நிதிநிலை சீரான பிறகு அவை செய்யப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறோம். எனவே செய்யவே முடியாது என்று சொன்னவர்கள் நிதிநிலை சரியான பிறகு செய்வோம் என்று சொல்கின்ற எங்களை எதிர்த்து இந்த பேருந்து நிறுத்தத்தை வேலை நிறுத்தம் அறிவிப்பது என்பது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது என்பது தான் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. தேர்தல் வருகின்ற நேரத்தில் இதை செய்தால் மக்களுக்கு அரசு மீது கோபம் வரும் என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் இதையெல்லாம் அறிவார்கள். அவர்களுக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் மீது தான் பொதுமக்களுக்கு கோபம் வரும். பிரதான போக்குவரத்து சங்கங்கள் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது? அது யாரெல்லாம் பிரதானமாக இயங்குறாங்க, போக்குவரத்து வேலை நிறுத்தத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை நாளை பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போதே ஒரு சில இடங்களில் தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகள் பணிமனை நோக்கி எடுத்துச் செல்வதாகவும் தகவல் வந்தவனும் அது அதிமுகவின் தொழிற்சங்கம் அந்த வேலையில் இறங்கியிருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களே ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் அழைத்தால் வருவோம் என்று சொல்வதும், இன்னொரு பக்கம் அறிவிப்புக்கு முன்பாகவே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்பது தவறான ஒரு செயல். இது பொதுமக்களை பாதிக்கக்கூடியது. இது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது வழக்கமான ஒன்று தானே. திரும்ப சென்னைக்கு வரதா இருந்தாக்கா அவங்களுக்கும் இதே மாதிரி தானா? உங்களுக்கு அறிவிச்சிருக்குமே. இதே 3 நாட்கள் போல் அடுத்த 3 நாட்கள் அவர்கள் வருவதற்கான நடவடிக்கை. ஊழியர்களுடைய பற்றாக்குறை கம்மியாக இருக்கும்போது ஓட்டுநர் நடத்துனர் நீங்கள் தற்காலிக ஊழியர்களை எடுத்து ரன் பண்ணுங்க. அது நாளைக்கு தேவை ஏற்படுகின்ற போது அது குறித்து முடிவெடுக்கப்படும். தேவை எப்படி எடுப்பீங்க? தேவை எடுப்பை பொறுத்து நாளைக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாளைக்கு என்ன சூழல்னு, பேருந்து எப்படி இயக்கப்பட போகிறதுன்னு பார்த்து கொண்டு முடிவு செய்யலாம். பொதுவாக இந்த பொங்கல் பயணத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் இந்த நடத்துனருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்காக நடத்துனருக்கும் டிரைவருக்கும் எந்த மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு? எப்பவுமே சுமூகமாக இருக்க வேண்டும் என்று தான் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அது மாதிரி பிரச்சனை வராது. கடந்த தீபாவளியின் போது எந்த பிரச்சனையும் இல்லை. போக்குவரத்துறை ஊழியர்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் மனம் குளிர்கின்ற வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் நீக்கப்பட்ட பே மேட்ரிக்ஸ் முறையை திரும்பி வழங்கியிருக்கிறார்கள். 5% சம்பள உயர்வை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீபாவளிக்கு அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே 20% போனஸை வழங்கியிருக்கிறார்கள். எனவே முதல்வர் மீது போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர் நிச்சயமாக முதல்வருடைய எண்ணத்திற்கு மாறாக செயல்பட மாட்டார். ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பொங்கலுக்கு பின் அனைத்து பேருந்துகளுமே கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது என்னைக்கு தேதிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறோம். பொங்கலிலிருந்தே, பொங்கல் முடிவுற்ற நாள்லேருந்து அதே போல இயங்கும். எல்லா பேருந்துகளுமே கிளாம்பாக்கத்தில். ஆமாம் சார், அகவலைப்படி என்ன பிரச்சனை சார்? அந்த 96 மாதம் கொடுக்க முடியலையா? நிதிச்சுமை. ஆமாம், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்திவிட்டு போயிட்டாங்க. இப்பொழுது ஒரே நாளில் அதை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சிரமமான விஷயம். அரசுக்கு இருக்கிற நிதி நிலைமை அனைவரும் அறிந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்திவிட்ட போன கடன் சுமை, ஆட்சி துவக்கத்தில் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர், மிக்ஜாம் புயலால் சென்னை மாநகரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, அதற்கு ஒன்றிய அரசு நிதி தராத நிலையிலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதி அளித்திருக்கிறார்கள். அதேபோல் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அதிக மழையால் ஏற்பட்ட இழப்பிற்கும் ஒன்றிய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுக்கான
நிதியும் நிவாரணத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்ற சூழலில் இருக்கின்ற நிதிநிலை காரணமாக கொஞ்சம் காத்திருக்க தான் வேண்டும். பொதுமக்களுடைய சிரமத்தில் நாமும் பங்கேற்கின்றோம், எல்லோரும் பங்கேற்க வேண்டும். இப்போ அந்த அகவிலைப்படி இந்த மாதம் வந்து உயர்த்திட்டு பேலன்ஸ் சரியான அமௌண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 5 இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்குற ஐடியா இருக்குது. அது நிதித்துறை எடுக்க வேண்டிய முடிவு. நீங்களும் நானும் அந்த முடிவு எடுப்பது சிரமம். அந்த 15வது ஊதிய ஒப்பந்தத்துக்கு ஒரு ஜியோ கேட்குறாங்க. அதுக்கு தான் குழு அமைப்பும் நேற்று முன்தினமே சொல்லிட்டோம். குழு அமைக்கப்பட இருக்கிறது. குழு அமைக்கும் பணி குழு அமைக்கும் பணி துவங்கிவிட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய பேச்சுவார்த்தையை முடிக்காமல் அவர்கள் பாக்கி வைத்து விட்டு போனதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து தான் அதை நிறைவேற்றியது. எனவே அவர்கள் பாக்கி வைத்ததே நிறைவேற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடக்க வேண்டியது முறையாக நடக்கும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பே மேட்ரிக்ஸ் முறையை அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு போராட்டம் கூட யாரும் செய்யவில்லை. அதேபோல் தீபாவளி போனஸ் 20% வழங்க வேண்டும் என்று யாரும் போராடவில்லை. எந்த போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் தொழிலாளர்கள் மனநிலை அறிந்து அவர்களுக்கு நலம் பயக்கக்கூடிய செயல் எது என்று பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுதும் போராட வேண்டிய தேவையில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எது தேவையோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறவர். இருக்கின்ற நிதிநிலை சூழலை உணர்ந்து அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். தற்போது பணியாற்றுகின்ற பணியாளர்களை பொறுத்தவரை அவர்கள் வைத்த அத்தனை கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். எனவே கீழே இருக்கின்ற ஊழியர்களை பொறுத்தவரை போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்தவரை போக்குவரத்து கழகத்திற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் இந்த இதில் ஒத்துழைப்பு அளிப்பார்கள். அதிமுக தொழிற்சங்கத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. திமுகவுடைய தோழமை சங்கங்களும் இதில் இறங்கிருக்காங்க. ஏஐடிசி, சிஐடி. அது அவங்க வந்து எப்பயுமே போராட்டத்தை முன்னிறுத்தி சங்கம் நடத்துகிறவர்கள். அது அவர்களுக்கு இயல்பான ஒன்று. இப்போ பொங்கல் நேரத்தில் போகிறதுக்கான அந்த சிறப்பு பேருந்துகளில் போகிறோம். இங்கேருந்து கிளம்பாக்க போகணும்னா அந்த லக்கேஜஸ் வந்து பெரிய லெவலில் லக்கேஜஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லை, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பணியாற்ற வேண்டும் என்பதை நம்ம வந்து அவர்களுக்கான உத்தரவு வழங்கியிருக்கிறோம். நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சர்க்குலர் போட சொல்லுவோம். ஆவணி பேருந்து கட்டணம் இப்போ கூட வந்து 14 தேதிக்கு 3000 4000 வரைக்கும் ரேட்டு போட்டுருக்காங்க. இதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் நடவடிக்கை எடுத்தாலும் தொடர்ந்து இருக்குது. அதாவது சில விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் புதுசாக ஆம்னி பேருந்து வாங்கிட்டு பேருந்து உரிமையாளர்களாக வர்றவங்க இருக்காங்க. அவர்கள் புதிதாக வந்தோடனே இது மாதிரி சில நடவடிக்கைகள் இறங்குறாங்க. அப்புறம் இறங்கும்போது அவர் நடவடிக்கை எடுக்கும்போது அப்புறம் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அதனால் இது ஒரு தொடர் நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது. கடந்த தீபாவளியின் போது பார்த்தீங்க, எந்த விதமான கட்டண உயர்வும் இல்லாமல் போக்குவரத்து ஆணையர் ஒரு கூட்டம் நடத்தி அதை சரி செய்தார். இப்பொழுது ஒரு சிலர் அந்த கட்டண உயர்வை செய்திருப்பதாக தகவல் வந்திருக்குது. அந்த ரெட் பஸ் ஆப்பு அந்த போன்ற செயலிகளுக்கெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். நாளை ஆம்னி பஸ் உரிமையாளர்களோடு ஒரு கூட்டம் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் போது அவர்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்படும். ஆய்வு உடனடியாக துவங்கப்படும். கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்ற பேருந்துகளில் அந்த கட்டணம் திரும்பி வாங்கி பயணிகளுக்கு வழங்கப்படுவது மாத்திரமில்லாமல் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ மறுபடியும் 6 மணி வரைக்கும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க? நான் அது அவங்களோட பேசிட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து அவர்களுக்கு 2 விஷயத்தை அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அது அவங்களுக்கும் தெரியும். அவர்கள் குறித்து ஒரு முடிவு எடுத்து சொன்ன பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அதை வந்து இங்கே சொன்னோம்னா அப்புறம் இல்லை, அதாவது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் திட்டம். கூலாக இருக்கிறோம்னா நம்ம பதட்டமாக என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து மக்களுக்கான சேவையை செய்வதற்கு வந்திருக்கிறோம். பண்ணி தான் ஆகணும். எந்த பேருந்தும் ஓடாது அப்படின்றத சொல்றாங்க. அவர் சொல்றவர் யாரு? அதிமுக தொழிற்சங்க நிர்வாகி சொல்றாரு. ஒரு நிமிஷம் எந்த காலத்தில் அதிமுக தொழிற்சங்கம் போராட்டம் நடத்தி இருக்கிறது? எந்த காலத்தில் அவர்கள் போராட்டம் நடத்தி பேருந்துகள் ஓடாமல் இருந்திருக்கு? அது சாத்தியமே இல்லை. அவங்க சும்மா பக்கத்து தோளில் கூப்பிட்டு வச்சு அவங்க தோளில் நின்று இந்த போராட்டம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. கடந்த காலங்களில் யார் போராட்டம் நடத்தியது, எதனால் இடையூறுகள் ஏற்பட்டது என்பதெல்லாம் எல்லோரும் அறிவார்கள். ஆனால் இந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எண்ணம். பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பது மாண்புமிகு முதல்வருடைய எண்ணம்.
தமிழக அரசனுடைய எண்ணம். பொதுமக்கள் பாதிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த வேலை நிறுத்தம் தேவையில்லை என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவர்களுக்கு. இதை அவர்களும் அறிவார்கள். தேர்தல் நேரத்திற்காக அதிமுக இந்த நடவடிக்கையில் இறங்குகிறது என்பது அனைவரும் அறிந்து கொண்டு அவர்களுக்கு மற்றவர்கள் துணை போக வேண்டாம் என்றுதான் இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். அது குறித்து ஏற்கனவே தகவல் வந்திருக்குது. ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக ஆய்வு செய்யப்பட்டு எந்த வழித்தடத்தில் கூடுதலாக இயக்க வேண்டும் என்று தேவைப்படுகிறதோ இயக்கப்படும். மாநகர பேருந்து இல்லாமல் விரைவு பேருந்து இதுக்கு ஒத்துழைப்பு. கொஞ்ச நாளைக்கு கிளாம்பாக்கம் மக்களுக்கு நிறைய பேர் புரியுற வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுகளும் வந்து அவங்க ஏற்றி போகணும். கிளாம்பாக்கம் எங்கிருந்து இல்லை எல்லாமே அந்த பேருந்துகள் பூரா கிளாம்பாக்கத்திலேருந்து இயங்க ஆரம்பிச்சிச்சு. விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலேருந்து இயங்க ஆரம்பிச்சு. அவங்க கோயம்பேடுக்கே வரதில்லை. கோயம்பேடுக்கு மக்கள் வருவாங்க சார். மக்கள் வந்து கிளாம்பாக்கம் போய் சேர்றதுக்கு அந்த பஸ்ஸை பிடிக்க இல்லை ஒரு நீங்கள் பாரிஸ்லேருந்து கோயம்பேடு போன போக்கத்தில் கொஞ்சம் இப்படி தான் ஒரு சங்கடங்கள் இருந்தது. போக புரிந்து கொள்வாங்க. தொடர்ந்து அப்போதெல்லாம் ஊடக வசதி பெருசாக இல்லை. இப்போ நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த தகவலை தொடர்ந்து கொண்டு போகிறீங்க. பொதுமக்களுக்கு இந்த தகவல் சென்று சேர்ந்ததுன்னா இந்த பிரச்சனை எப்படியே படிப்படியாக தீர்ந்தது. சார் ஃபைனலாக சார் ஸ்ட்ரைக்கிங் சம்பந்தமாக அமைச்சருக்கு எந்தவித பயமும் இல்லை, இயக்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதாவது பொதுமக்களுக்கு எந்த பயமும் வரக்கூடாது. பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. நீங்கள் நாளைக்கு பேருந்தில் போனாலும் உங்களை பத்திரமா கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா நான் குறிப்பிட்ட சில மாநிலங்களை சொல்லலாம், ஆனால் சொல்ல விரும்பலை. பணியாற்றுகின்ற போக்குவரத்துறை ஊழியர்களுக்கு 3 மாதம் சம்பளம் தராமல் இருக்கின்ற மாநிலங்கள் இருக்கின்றன. பென்ஷனே 2 மாநிலத்தில் தான் தர்றோம். தமிழ்நாடு ஒன்று, இன்னொன்று கேரளா. மீதி மாநிலத்திலும் பென்ஷனே கிடையாது. நீங்கள் பென்ஷன் கொடுத்த பிறகு அதில் அகவிலைப்படி உயர்வு கேட்பதையும் தர்றோம்னு தான் நம்முடைய அரசு சொல்லுது, நம்முடைய முதல்வர் சொல்கிறார்கள். காத்திருங்கள் என்று தான் சொல்கிறோம். நான் அப்போ காத்திருந்தேன்னா காத்திருந்தவர்களோடு இப்போ தோல் கொடுத்துட்டு போய் நின்று கேட்டால் அது தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அரசுடைய கஷ்டத்தையும் மக்களுடைய நலனையும் புரிந்து கொண்டு தொழிற்சங்கங்கள் இயங்க வேண்டும். தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு மாத்திரமானதல்ல, மக்களுக்கும் ஆனது என்பதை உணர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அவர் தான் ஃபைனல்ட்டார். திட்டமிட்டபடி நாளை வேலை நிறுத்தம் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள நிலையில் பேருந்துகள் இயக்கம் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பொங்கல் சிறப்பு பேருந்துகள் 12ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி இயக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் 19,484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்க புகார் எண்ணையும் தெரிவித்துள்ளார்.